புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 12 இலட்சியத்தின் சொர்க்கம் பக்கம் 281. அவரது ஆற்றல் மரணமில்லாத ஒரு சக்தியை நோக்கி தடுமாறுகிறது. ஒரு அபூரணம் நமது உயர்ந்த பலத்தை நாய்களாகக் கொண்டுள்ளது. பகுதிகளும் வெளிர் பிரதிபலிப்புகளும் நமது பங்கு. நமது வீழ்ச்சியை உணராத உலகங்கள் மகிழ்ச்சியானவை. அங்கு விருப்பம் உண்மையுடனும் நன்மை சக்தியுடனும் ஒன்றாக உள்ளது. பூமி மனதின் வறுமையால் வறுமையடையவில்லை. அவை கடவுளின் இயற்கையான வலிமையின் சுவாசத்தையும் அவரது வெற்று தன்னிச்சையான விரைவான தீவிரங்களையும் வைத்திருக்கின்றன. அவரது பெரிய வெளிப்படையான கண்ணாடி சுயம் உள்ளது. மேலும் அவரது பேரின்பத்தின் இறையாண்மை சர்வாதிகாரம் உள்ளது. அதில் அழியாத இயல்புகள் தங்கள் பங்கைக் கொண்டுள்ளன. தெய்வீகத்தின் வாரிசுகள் மற்றும் சக பங்குதாரர்கள். அவர் இலட்சியத்தின் ராஜ்யங்கள் வழியாக விருப்பப்படி நகர்ந்தார். அவர்களின் அழகையும் அவர்களின் மகத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர்களின் அதிசயக் களங்களின் மகிமைகளில் பங்கேற்றார். ஆனால் அவர்களின் மகிமையின் ஆட்சியின் கீழ் கடந்து செல்லவில்லை அல்லது தங்கவில்லை. அனைத்திலும் ஒரு தீவிரமான ஆனால் பகுதியளவு ஒளி இருந்தது. ஒவ்வொன்றிலும் ஒரு சேராஃப் சிறகுகள் கொண்ட உயர் புருவம் கொண்ட யோசனை. அனைத்து அறிவையும் ஒரு மாஸ்டர் சிந்தனையால் ஒன்றிணைத்தது. அனைத்து செயல்களையும் ஒரு தங்க உணர்வுக்கு வற்புறுத்தியது. அனைத்து சக்திகளும் ஒரே சக்திக்கு உட்பட்டது. மற்றும் அது தனியாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்கியது. ஒரு முழுமையான இலட்சியத்தின் சரியான வீடு. அவர்களின் வெற்றி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக அவர்கள் தங்கள் வாயில்களில் பயணிக்கு ஒரு அணையாத சுடர் அல்லது மங்காத பூவை, ஒரு உயர் ராஜ்யத்தின் சலுகையின் சின்னத்தை வழங்கினர். ஆன்மாவை தேடுவோருக்கு வழங்கப்படும் ஒரு மகிமையான பிரகாசிக்கும் வழி தேவதை ஒரு யோசனையின் இனிமை மற்றும் வலிமை, ஒவ்வொன்றும் சத்தியத்தின் நெருக்கமான ஊற்று மற்றும் சிகர சக்தியாக கருதப்பட்டன. பிரபஞ்சத்தின் அர்த்தத்தின் இதயம், முழுமையின் திறவுகோல், சொர்க்கத்திற்கான பாஸ்போர்ட். இருப்பினும் இந்த முழுமையானவை சந்தித்து திருமணமான கைகளால் பேரின்ப வட்டத்தை உருவாக்கிய பகுதிகள் இருந்தன. ஒளி ஒளியால் தழுவப்பட்டது. நெருப்பு நெருப்பை மணந்தது. புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 12 இலட்சியத்தின் சொர்க்கம் பக்கம் 282. ஆனால் மற்றொன்றில் எதுவும் அவரது ஆன்மாவை இழக்காது. உலகின் ஒற்றை ஆன்மாவில் அவரது ஆன்மாவைக் கண்டுபிடிக்க முடிவெளியின் பெருக்கெடுக்கும் பேரானந்தம். முன்னேறி அவர் ஒரு தெய்வீக கோலத்திற்குச் சென்றார். அங்கு ஒரு பொதுவான மகத்துவம், ஒளி மற்றும் பேரின்பத்தில் இணைந்தார். அனைத்து உயர்ந்த மற்றும் அழகான மற்றும் விரும்பத்தக்க சக்திகளும் தங்கள் வேறுபாட்டையும் தங்கள் தனி ஆட்சியையும் மறந்து ஒரே பல மடங்கு முழுமையடைகின்றன. காலத்தின் பாதைகளின் பிரிவிற்கு மேலே, அமைதி மற்றும் அதன் 1000 மடங்கு வார்த்தைகளுக்கு மேலே, மாறாத மற்றும் மீற முடியாத சத்தியத்தில் என்றென்றும் ஒன்றுபட்டு பிரிக்க முடியாதபடி, நித்தியத்தின் பிரகாசமான குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக இருக்கும் பரந்த ஆவி உயரத்தில் வசிக்கிறார்கள். 2ஆம் புத்தகத்தின் முடிவு 12 காண்டம்.